ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மையன்பர்களுக்கு உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமிர்தம் வணக்கம் கூறி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். குரு பெயர்ச்சி அதற்கு முன்பாக புத்தாண்டாக பரபவ ஆண்டு வருகிறது. எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குரு பகவான் பயிற்சியாகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகிறார்கள் 1/6/2026. குரு பகவான் யார்? தேவகுரு, பிரகஸ்பதி, அஷ்டமாசிதிகளுக்கு அதிபதி. தங்கம், கோமேதகம், வைரம், வைடூரியம், ரத்னம், மாணிக்கம், முத்து இது போன்ற ஆபரணங்களுக்கு அதிபதி. குழந்தை மழலை செல்வங்களுக்கு குரு பகவான் அதிபதியாகிறார். ஆக இந்த குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகிறார்கள். 12 ஆண்டுகள் 12 கட்டங்களை சுற்றிவிட்டு 12வது ஆண்டாக கடகத்திற்கு வருகிறார். குரு பகவான் கடகத்திற்கு வந்தால் என்ன? குரு உச்சம் பெறக்கூடிய இடமே அதுதான். ஆகவே அங்கு வருகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் பல வகையான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி வாரி வாரி வழங்க வருகிறார்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு பரபவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எப்படி இருக்கீங்க? கடகராசிக்கு அஷ்டமத்து சனி விடுதலையாகி கொஞ்சம் மேல்மூச்சு கீழ்மூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் இப்போ ஜென்மகுரு கடகத்திலே உச்சம் பெற்றிருக்கிறாரு. கடகராசிக்கு குரு பகவான் 6க்கும் 9க்கும் உண்டானவர். ஆக அவர் ஜென்மகுருவாக இருக்கிறதுனால ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயப்படாதீங்க. கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் அவர் ரொம்ப தொல்லை பண்ண மாட்டார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, உச்சம் பெறக்கூடிய குரு அவரே சந்தோஷத்தில் இருக்கார். எந்த ராசிக்காரனையும் துன்புறுத்த மாட்டார். ஆகவே உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காதீங்க. ஆக உங்களுக்கு அஷ்டமத்து சனியிலிருந்து விடுதலையாகி இப்போது குரு பகவானுடைய அருள் கடாட்சம் உச்சம் பெற்றக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இருக்கிறதுனால தன்னுடைய 5வது பார்வையாக குரு பகவான் கடகத்திலிருந்து விருச்சிகத்தை பார்க்குறார். ஆக உங்களுக்கு அந்த உடல்நிலையில் கொஞ்சம் அந்த கோல்டு ஈர சம்பந்தமான மற்ற வியாதிகள் வரும். எது வந்தாலும் உடனே மருத்துவரை கண்டு ஆலோசனை செய்து உடல் ஆரோக்கியத்தை பற்றி பாருங்கள். இருந்தாலும் தன்னுடைய 5வது பார்வை அங்கே பார்க்குறதுனால வீட்டில் பிள்ளைகள் வழியில் நிறைய செலவுகள் வரும். அந்த செலவுகள் கூட வருமானத்துக்கு ஏற்றவாறு காசுக்காக நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சிடும், சந்தோஷமாக இருப்பீங்க. ஆக அந்த குரு பயிற்சியின் காரணமாக அந்த ஜென்ம ராசி நம்மளை என்ன பண்ணுமோன்னு எந்த கடகராசி நேயர்களும் கவலைப்படாதீங்க. குருவாயூர் ஒரு முறை வர்றதா பிரார்த்தனை பண்ணிங்க. அப்படி வர முடியலன்னா அங்கேயே பக்கத்திலே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி நவகிரக பெருமான்கள் இருக்காங்களே ஆலயங்களில், அந்த தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு அபிஷேகம் மற்ற அர்ச்சனைகள்லாம் செய்யலாம். அதுவும் சிறப்பு. 7வது பார்வையாக குரு பகவான் மகரத்தை பார்க்குறார். அந்த மகரத்தை பார்க்கும்போது இல்லறத்தில் ஒரு அந்யோன்யம், சந்தோஷம், குடும்பத்தில் பல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம் நடக்காத ஆண் பெண்களுக்கு நடக்கும். ஆக குழந்தைகள் இல்லாத பல தம்பதியருக்கு குழந்தைகள் கிடைக்கும். ஆக குருவாயூர் வரேன்னு மனசில் நினைச்சாலே உங்களுக்கு நிறைய நன்மைகள், சந்தோஷங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 9வது பார்வையாக குரு பகவான் உச்சம் பெற்ற குரு தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குறார். இதனால நிறைய நேயர்கள் வெளிநாடு போகலாம்னு நினச்சின்னு இருப்பாங்க. போக முடியாமல் போயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தேடி வரும். பல சந்தோஷங்கள், வீடு மனை வாங்கிறது, புது வாகனங்கள் வாங்கிறது, ஆபரணங்கள் வாங்கிறது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். நினச்சே பார்க்கலையே, உடனே கிடைச்சிச்சே. அப்போ நீங்களே மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு நிறைய சந்தோஷங்களும் சாதனைகளும் வாழ்க்கையில் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது குருவாயூர் வரன் அத்தனை பேரும் மனசில் நினச்சிங்க. ஏழைகள் பிரார்த்தனை 7 வருஷம்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களால் குருவாயூர் வர முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த குரு பகவான் சன்னிதானத்தை போய் பார்த்துட்டு வந்தாலும் மகிழ்ச்சி தான். வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை சனீஸ்வர பகவானை மனசில் நினைங்க. திருநள்ளாரும் வரதா போய் வாங்க. ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி விடுதலையாச்சு, சந்தோஷமாக வச்சிருந்து உங்களை குரு பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கீங்களா. ஆக மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.